ஆடு மாடு கால்நடைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஈ பேனு கொசு ஈ தொல்லை இது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த உண்ணி இது எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி வந்துட்டு நம்ம பர்மனெண்ட்டாக ஓகேங்களா இது வந்து டெம்பரரி கிடையாது பர்மனெண்ட்டாக எப்படி நீக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு 100 இல்லை 200% நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். நம்மளுடைய ஃபார்ம் அனுபவபூர்வமாக நாம் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மருத்துவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு இயற்கை மருத்துவம். அதாவது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை மருத்துவம். இதை நான் சொல்கிறத வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 5 வீக்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு க்யூர் ஆகும். ஓகேங்களா, 5 வீக்ஸ் மீன்ஸ் அதாவது டெய்லி சனிக்கிழமை சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நடக்குமே. இந்த மாதிரி 5 வாரம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு நாளை நீங்கள் சூஸ் பண்ணி 5 வாரத்துக்கு கண்டினியூஸாக நான் இந்த மருந்தை நீங்கள் செஞ்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். இதுதான் பக்காவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேனா நீங்கள் வந்து ட்ரை கூட பண்ணி பாருங்கள். இது நம்மளோட அனுபவபூர்வமாக சொல்கிறது. ஓகே, இப்போ என்னென்ன பொருள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் தண்ணியில் அதாவது ஒரு 1 கிலோ அளவுக்கு வந்துட்டு வேப்ப இலை கொழுந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா கொழுந்து இலையாக வந்துட்டு பறிச்சுட்டு வந்து நல்லா அந்த 2 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு நல்லா அந்த கொழுந்து இலையை கசக்கி அந்த 1 கிலோ இலையும் வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டுடணும். ஓகேங்களா, அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். அப்படி கசக்கி அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த 2 லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி வர வரைக்கும் 1 லிட்டராக மாறுற வரைக்கும் கொதிக்கணும். அந்த அளவுக்கு சுண்டணும். ஓகேங்களா, 1 லிட்டராக தண்ணி மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணியில் அகைன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்துட்டு கல் உப்பு சேர்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், 2 லிட்டர் தண்ணியை 1 லிட்டராக ஆகிற வரைக்கும் சுண்டணும். அந்த தழையை போட்டு சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சது இறக்கி வச்சது அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா கல் உப்புலாம் நல்லா கரைஞ்சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த 1 லிட்டர் தண்ணி அது இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் மறுபடியும் ஒரு 4 லிட்டர் தண்ணியை சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு நார்மல் வாட்டரை சேர்க்கணும். ஆர்டினரி வாட்டரை 4 லிட்டர் தண்ணி வந்துட்டு சேர்க்கணும். பச்சை தண்ணியை சேர்த்திங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக எத்தனை லிட்டர் இருக்கும்? 5 லிட்டர் இருக்குமா? 5 லிட்டர் அந்த லிக்விட் இருக்கும், அந்த தண்ணி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டவல் எடுத்து ஒரு நல்ல காட்டன் துண்டு எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் டிப் பண்ணி நல்லா அந்த தண்ணியில் துவைச்சி அது மாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் உணிலாம் இருக்கும் மேலே கீழே இந்த சைடு அடி வயிறு சைடு மேலே அந்த சைடில் காதாண்ட இந்த தாடியாண்டா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் தடவிடணும். இப்போ நான் சொன்ன ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லிட்ரு 1 லிட்ரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடுகளுக்கு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் 4 லிட்டர் கலந்தாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே சேர்த்து இந்த ரேஷியோ வந்துட்டு 5 மாடுகளுக்கு செய்யலாம். 5 மாடுகளுக்கு கணக்கு. ஆனால் வந்துட்டு ஆடுகளாக இருந்தால் 10 ஆடுகளுக்கு கணக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தடவி வச்சுட்டிங்களா, தடவி விட்டுறணும். ஓகேங்களா, ஆடு மாடுகளை தடவி அப்படியே விட்டுறணும் கம்ப்ளீட்டாக. இப்போ அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஒரு 250 கிராம் அதாவது 250 ml வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் வந்துட்டு விளக்கெண்ணெய் தேவைப்படும். விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 25 கிராம் மஞ்சள்னால் கட்டி மஞ்சளாக இருந்துச்சுன்னா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னா தூள் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, மஞ்சள் தூள். ஓகேங்களா, 250 1/4 லிட்டர் விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 25 கிராம், 10 கிராம் வந்துட்டு பச்சை கற்பூரம். நார்மலான நம்ம பற்ற வைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் இல்லை, பச்சை கற்பூரம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லை மெடிக்கலில் கிடைக்கும், எங்கே வேணாலுமே கிடைக்கும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். பச்சை கற்பூரம் சொல்லிட்டு வெள்ளையாக இருக்கும். அந்த கற்பூரத்தை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். இது 3த்தையுமே அந்த விளக்கெண்ணையில் குழச்சி ஒரு நாளைக்கு முன்னாடியே, இப்போ இன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் தேய்ச்சி வரீங்கன்னா நேற்றே ரெடி பண்ணி வச்சிடும். நேற்று வந்துட்டு அதை குழச்சி வெயிலில் வச்சு ஒரு நாள் வெயிலில் காயணும் ஃபுல்லாக. அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா, இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு காட்டன் துண்டில் அந்த எண்ணெயை தொடச்சி அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல வந்துட்டு உண்ணிகள்லாம் அதிகமான இடத்துல ஒரு இடத்துல கூட்டமாக நிற்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த ஆடுகளுக்கு இந்த மாடுகளுக்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், எப்பயுமே இந்த இடத்துல ஈத்தோல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியல, இந்த இடத்துல தாடை ஆண்டா இங்கே கீழே அடிப்புறதெல்லாம் அந்த இடத்துல இந்த எண்ணெயை வந்துட்டு தடைய விடணும். இப்படி நீங்கள் தடைய விட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஒரு கண்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் 5 நாள் அதாவது 5 வாரத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சுத்தமாக க்யூர் ஆகிடும். இந்த ரெண்டாவதாக ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னோம், ரெண்டாவதாக ஒரு பேஸ்ட் மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் இது இல்லாமல் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா லிக்விட் ஃபார்மேட்டில் அந்த வேப்ப இலெல்லாம் போட்டு அந்த தண்ணியை தடவை சொன்னோம் பார்த்து அதிலே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் க்யூர் ஆகிடும். பாதி ஒரு 90% க்யூர் ஆகிடும். இருந்தாலுமே கூட நீங்கள் இதையும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்யூர் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு
இது பக்காவான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வைத்தியம். இந்த வைத்தியத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக 5 வாரத்துக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு வீட்டிலே உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரெண்டாவதாக சொன்னது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னதையாச்சும் பண்ணுங்கள். ரெண்டுமே சேர்ந்து ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஓகேங்களா. இன்கேஸ் என்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேப்பிலையை மட்டுமே வச்சு அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்துட்டு பண்ணி நீங்கள் வந்துட்டு தேய்ச்சி விடுங்க, ஓகேங்களா. இது ஒரு சூப்பரான க்யூராக இருக்கும். உங்களுக்கு இந்த பேன் தொல்லை, உண்ணி தொல்லை இதுலேருந்து கம்ப்ளீட்டாக விடுவற்றும் நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை போக வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது, ஓகேங்களா. இதை விட்டால் வேறு வைத்தியமே கிடையாது உங்களுக்கு. அதாவது நான் இயற்கை வைத்தியத்தில், ஓகேங்களா, ரொம்ப ரிசல்ட் இருக்கும். தயவு செஞ்சு இதை நீங்கள் பண்ணுங்கள். நாய்களுக்கெல்லாம் கூட இதை வந்துட்டு நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா. இது ஆடு மாடு நக்கிச்சுன்னா கூட எந்த ப்ராப்ளமே ஆகாது, ஹெல்த் இஷ்யூ எதுவுமே ஆகாது, ஓகேங்களா.